நான் உங்க அருண். ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சாமி கும்பிட வர பக்தர்கள் மேல ஆஞ்சநேயர் இறங்குறதாகவும் அப்ப அவங்க ஒரு குரங்கு மாதிரியே மாறிடுறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதை நேர்ல பார்க்கத்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இந்த இடத்திற்கு போனால் நீங்களும் குரங்கு போல் மாறுவீர்கள். பொதுவாக எல்லா கோவில்லையும் சாமிக்கு படையல் வைப்பாங்க. ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் மேலே வந்து ஆஞ்சநேயரே இறங்குறாரு. அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு குரங்கு எப்படி இன்னொரு பொருளை சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலில் அரங்கேறும் நம்ப முடியா ஆச்சரியங்கள். இன்னைக்கு நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்கேன். இங்க இருந்து ராஜபாளையம் போற வழியில இருக்கு புது சென்னல் குளம் அப்படிங்கிற கிராமம். இந்த ஊர்ல தான் ஆஞ்சநேயரை வணங்குற பக்தர்களே வானரமா மாறுற ஒரு அமானுஷம் நடக்கிற கோயில் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். காரை விட்டு இறங்கி கோயிலை நோக்கி நடக்க தொடங்கினேன். வழக்கமா எல்லா கோயில்களிலும் அங்க இருக்கிற பூசாரிகளுக்கும் அந்த கோயில சேர்ந்தவங்க மேலேயும் தான் சாமி வந்து அருள்வாக்கு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல சாமி கும்பிட வர பக்தர்கள் மேல திடீர்னு ஆஞ்சநேயர் இறங்கி அருள்வாக்கு சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். இதுதான் நான் பார்க்க வந்த ஆஞ்சநேயர் கோயில். நான் கோயிலுக்குள்ள போனப்போ அங்க இருந்த பக்தர்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்க வந்ததும் இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, இங்க உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு ஒரு லேடி மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்துகிட்டு இருந்ததுதான். இவங்களோட பேரு மகாலட்சுமி. இவங்க தான் இந்த கோயிலை 16 வருஷங்களுக்கு முன்ன கட்டியிருக்காங்க. பொதுவா எல்லா கோயிலையும் ஆண்கள் தான் அர்ச்சகராக இருப்பாங்க. அதுலயும் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு பெண் காவி உடை போட்டுக்கிட்டு மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்றது எனக்கு வித்தியாசமா இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் உண்மையிலேயே மற்ற கோயில இருந்து வித்தியாசமானது மட்டும் இல்ல, அமானுஷ்யமானதும் தான். ஏன்னா இங்க சாதாரண வேண்டுதல்களுக்காக மட்டும் பக்தர்கள் வரதில்ல. பில்லி சூனியம் ஏவலால பாதிக்கப்பட்டவங்களும் துர்மரணம் அடைஞ்சவங்களோட ஆவியினால பாதிக்கப்பட்டவங்களும் இங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 11 கிலோமீட்டரில் இருக்கிற இடம் தான் இந்த புது சென்னல் குளம். இங்கே மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் சாமியார் இருக்காங்க. இவங்க ஆஞ்சநேயரை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேய் பிடிச்சவங்க, பில்லி சூனியம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் வராங்க. மற்ற இடங்கள் மாதிரி இங்கே அவங்கள துன்புறுத்துறதே கிடையாது. ஒரு பாட்டு மட்டுமே பாடி பேய்களை பிடிச்சி தீக்கிரையாக்கிடுறாங்களாம். இப்படி பல அமானுஷங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்க ஏவலால பாதிக்கப்பட்டவங்களையும் பேய் பிடிச்சவங்களையும் அடிச்சு துன்புறுத்தி வரடுறது இல்லையா. இங்க இருக்கிற மகாலட்சுமி பாதிக்கப்பட்டவங்களை பஞ்சமுகி யாகம் வளர்க்கிற ஒரு கட்டத்துல உட்கார வச்சு ராமநாமத்தை சொல்லியும் பக்தி பாடல்களை பாடியும் அஹிம்சை முறையிலேயே பேய் ஓட்டுறதாகவும் இவங்க சொல்றாங்க. பொதுவாக பேய் பிடிச்சவங்களாம் ஒரு இடத்துக்கு விரட்ட போவாங்க, அந்த கோடாங்கி கிட்ட. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வேப்பலையால் அடிப்பாங்க, இல்லை சாட்டையால் அடிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய சொல்லுவாங்க. இங்கே எதுவுமே இல்லை. அந்த கட்டத்துக்குள்ளே உட்கார வச்சு பாட்டு பாடுறீங்க, அது ஆஞ்சநேயர் பாட்டு, சில மந்திரங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது இவங்க தானாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? எப்படி அவங்கள தொடரதே இல்லை நீங்கள்? எப்படி அவங்க உடம்புலேருந்து இந்த ஆவிகள்லாம் போகுது? நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது அவங்க தீர்த்துருவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அந்த ஆள் ஓங்கி ஓங்கி அடிக்கி கொடாங்கிக்காரனா அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்னோட சக்தி என்னாச்சு? உன்னோட சக்தி என்ன? உன்னோட வாளோட மகிமை உனக்கே தெரியலையா? அவரை ஊக்குவிக்கணும். அந்த ராமநாமத்தை பாடி பஜனை பண்ணி, ராமாவோட சக்தி அவருக்கு தெரியாது, அவர் பலம் அவருக்கு தெரியாது. எந்த நேரமும் சொல்லி ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கணும். பஜனை பண்ணணும், ராமநாம ஜபம் பண்ணணும், ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சொல்ல சொல்ல அவருக்கு வேகம் வர வர அந்த தீய சக்தியை அடிக்கிறாரு. இவரு லக்ஷ்மணன், இவரோட மனைவி கோவிந்தம்மாள். இவங்களோட 2வது மகனுக்கு உடம்பு சரியில்லை, யாரோ ஏவல் செஞ்சிருக்காங்கன்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்த பிறகுதான் அவங்க மகனோட உடம்புக்குள்ள எதுவும் இல்ல, கோவிந்தம்மா மேலதான் ஒரு ஆவி இருக்குன்னு உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த பையனுக்கு தானே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டிருந்தோம். அந்த பையனை உட்கார வச்சோம். மகனை உட்கார வச்சு அந்த மகனுக்கு வரல. வராது 2 ஒய்ஃபை உட்கார ஒய்ஃபுக்கு வந்து இதாச்சு. ஆவி இருக்கிறவங்கள இங்கேயே 21 நாள் இல்லனா 41 நாள் தங்க வச்சிடறாங்க. அப்படி அவங்க இங்கேயே தங்கி இருக்கும்போது தினமும் ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயரை கும்பிட்டு இங்க கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடும்படி சொல்றாங்க. கடைசியா 21வது நாள் மகாலட்சுமி பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருந்து ஆவிய
இங்க இருக்கிற அக்னி குணத்துல இறக்கி பொசுக்கிடுவாங்களாம். இன்னைக்கு தான் கோவிந்தம்மாளோட உடம்புல இருந்து ஆவியா இறக்க போற கடைசி நாள். இங்க வரவங்களுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 21 நாள் இல்ல 48 நாள் இங்கேயே தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க இங்க தங்குறப்போ அவங்க கழுத்துல இருக்கிற தாலி, மெட்டி, இப்படி எல்லா விஷயத்தையும் கழட்டி கோவில்ல வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்காருக்கு எந்த விதமான அந்த பேய் தொந்தரவு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தாலியை கட்டி இங்கே பத்திரமா வச்சுக்கிறாங்க. அந்த 48 நாள் 21 நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த தாலியை கட்டி இங்க இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. மகாலட்சுமி கோவிந்தம்மால அங்க இருந்த கட்டத்துக்குள்ள உட்கார வச்சாங்க. கோவிந்தம்மால ராமநாமத்தை உச்சரிக்க சொன்னாங்க. அவங்க மெதுவா ராமநாமத்தை சொல்ல மகாலட்சுமி சத்தமா சொல்ல சொன்னாங்க. முதல்ல சாந்தமா இருந்த கோவிந்தம்மா திடீர்னு அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து ஆவேசமா கத்த ஆரம்பிச்சாங்க. என்ன கண்ணு முன்னாடி இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்கள மகாலட்சுமி அதட்டி கட்டுப்படுத்தினாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி கிட்ட மகாலட்சுமி பேசி பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ யாரு, எந்த ஊரு, இந்த உடம்புல எப்ப வந்த, எல்லாமே நீ யார் சொல்லணும். அழகம்மா. கோவிந்தம்மா உடம்புல இருக்கிற அழகம்மாவோட ஆவி ஒரு வழியா அக்னி குணத்துல இறங்க சம்மதிச்சது. கோவிந்தம்மா கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. மகாலட்சுமி திடீர்னு கோவிந்தம்மா தலைய பிடிச்சு குப்பர அழுத்தி படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கோவிந்தம்மா படுத்தபடியே இருந்தாங்க. இப்ப எழுந்திருச்ச கோவிந்தம்மா சகஜ நிலைக்கு மாறி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இப்படி பேய் பிடிச்சவங்க உடம்புல இருந்து அந்த பேய் போன பிறகுதான் அவங்க மேல ஆஞ்சநேயர் வந்து இறங்குவாராம். ஆவி பிடிக்காம நார்மலா இங்க வந்திருக்கிறவங்க மேலையும் ஆஞ்சநேயர் வந்து இறங்கி தன்னோட சேஷ்டைகளை செய்து அங்க இருக்கிற படையல் பொருட்களை சாப்பிடுவாருன்னு அருள்வாக்கு சொல்லுவாருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. பக்தர்கள் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லும்போது நீ அவங்களோட பேசும் பிள்ளையா வரணும். இப்படியே ஒரு மனசுல ஒரு பாவனை. அதே மாதிரி மக்களோட நீ சாப்பிடணும். உனக்கு தேவையான பண்டங்கள் நீ மக்கள் மத்தியில நீ எடுக்கணும். எப்படிமா வந்து சாப்பிடுவாரு இந்த மக்கள் மத்தியில விளையாட்டுல வந்து வர்றாரு இல்லையா, யார் உடம்புலயே இறங்கி வருவார், உடம்புலயே இறங்குவார். யாருங்கிறது கணக்கு இல்லை. எந்த உடம்பையும் வந்து அதே மாதிரி தீய சக்தி விடுதலையாகிற அன்னைக்கு அந்த உடம்புலயே வந்து இந்த பிள்ளைக்கு நான் பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் புது சென்னல் குளம் கிராமத்துல இருக்கேன். இது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கு. இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர பக்தர்கள் திடீர்னு குரங்கு போல மாறி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ கோவிந்தம்மால மகாலட்சுமி கூப்பிட்டு உட்கார வச்சு ராமநாமத்தை சொல்ல சொன்னாங்க. அவங்களும் ராமநாமத்தை சொல்ல தொடங்கினாங்க. மகாலட்சுமி தாளத்தை எழுப்பி பஜனை பாட ஆரம்பிச்சதும் திடீர்னு கோவிந்தம்மா ஒரு குரங்கு போல மாறி அங்க இருந்த பழங்களை சாப்பிட தொடங்கினாங்க. கடைசியா மகாலட்சுமி கோவிந்தம்மா பரிசுத்தம் ஆயிட்டாங்களான்னு கேட்க அதுக்கு கோவிந்தம்மா பரிசுத்தம் ஆயிட்டாங்கன்னு அனுமான் மாதிரியே சொல்லிட்டு பிறகு நார்மல் ஆகி பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. சாப்பிட மட்டும் வந்தார், பரிசுத்தாகிட்டேன்னு சொன்னார். அது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இங்க வர எல்லாரும் முழுசா கியூர் ஆயிட்டாங்கிறதுக்கு இதுதான் கடைசி டெஸ்ட்.
பொதுவாக எல்லா கோவில்லையும் சாமிக்கு படையல் வைப்பாங்க. ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பக்தர்கள் யாராவது ஒருத்தர் மேலே வந்து ஆஞ்சநேயரே இறங்குறாரு. இறங்கி அங்கே இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்றாரு. அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு குரங்கு எப்படி இன்னொரு பொருளை சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததா மகாலட்சுமி பக்தி பாடல்களையும் ராமநாமத்தையும் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. கூடியிருந்த பக்தர்களும் ராம ஜபத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் ராமநாமத்தை உரத்த குரல்ல சொல்ல தொடங்கினாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பக்தர்களோட உடம்புல ஆஞ்சநேயர் இறங்குவாருன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அங்க இருந்தவங்கள நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு அங்க இருந்த ஒரு பெண்ணுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுறத நான் கவனிச்சேன். சுத்தி இருந்த எல்லாரும் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் மட்டும் எதையும் சொல்லாம நர்வஸா இருந்தாங்க. இங்க ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அவங்க மின்னல் வேகத்துல ஒரு குரங்கு மாதிரியே பழங்கள் இருந்த தட்டை நோக்கி ஓடி போய் விழுந்தாங்க. இத பார்த்த எனக்கு ஒரு செகண்ட் திக்குனாச்சு. அவங்க விழுந்த வேகத்துல திரும்பவும் எழுந்து தட்டுல இருந்த வெள்ளரிக்காய ஒரு குரங்கு மாதிரியே மண்டியிட்டு கடிச்சு குதிரையபடி சாப்பிட தொடங்கினாங்க. என்ன போலவே அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியோட நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கோவிந்தம்மா போல பேய் பிடிச்சு இங்க வந்தவங்க கிடையாது. சாதாரணமா கோயிலுக்கு வந்தவங்க தான். குரங்கு போல மாறிய அந்த பெண் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு முடிச்சதும் அங்க வாக்கு கேட்க வந்திருந்த எல்லா பக்தர்களும் அந்த பெண்ணை சூழ்ந்துகிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆஞ்சநேயரா மாறி இருக்கிற பெண் தான் இங்க இருக்கிறவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க பிரச்சனைகளை ஆஞ்சநேயரா மாறி இருக்கிற பெண் கிட்ட சொல்ல தொடங்கினாங்க. பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு அம்மா அவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி கேட்க, இன்னும் 41 நாள்ல சரியாயிடும்னு அந்த குரங்கு போல மாறின பெண் சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு என்னையா வந்த சோதனை என்னையா? இன்னும் ஒண்ணு விடங்கறியாம இருக்கும் ஐயா. நான் தானே சொன்னேன்ல. என்னையா சொன்னீங்க? 41 நாள் போட்டிருக்கேன். இறங்குறேனுக்கு எல்லாம் இறங்கிரும். இறங்கினோன்னு அந்த பயிர்களை இறங்கி சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிற வச்சது யாருன்னு தெரியலையா? ரொம்ப அந்த பையன் அப்படியே தான் முழிக்கானா? நாள் ஆக ஆக கொஞ்சம் காமிக்கத்தான் செய்யும். கொஞ்சம் தேவையாக்கி விட்டுருக்கேன்ல. கேட்டதை நிப்பாட்டி இருக்கேன்ல. நிப்பாட்டி இருக்கையா? அவன் வச்சவன் நான் வைக்கலன்னு கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்லா தானே நல்லா இருக்கான் ஐயா. வச்சவன் நான் வைக்கலன்னு சொல்றானே. அப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அம்மா தன் குடும்பத்துக்கு ஏவல் செஞ்சவங்க யாருன்னு கேட்க, அந்த ஆள் தன்கிட்ட மன்னிப்பு கேட்டு காட்டி கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டதால தன்னால சொல்ல முடியாதுன்னு குரங்கா மாறி இருந்த பெண் சொன்னாங்க. ஏன் கேட்க? உனக்கு தேவை, நான் பரிபூர்ணமாக்கி கொடுப்பேன். பதிலடி கொடுக்கணும். யாரா ஆமா, பதிலடி கொடுக்கணும்னு சொல்றாங்க. எங்க மைனி சொல்றாங்க பதிலடி கொடுக்கணுமா? அதை நான் பாத்துக்குவேன். உனக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு நல்ல சுகம் தரணும். பொதுவா பெரியவங்க எல்லாம் பெண்கள் ஆஞ்சநேயரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி மகாலட்சுமியா வளர்த்திருக்காங்க. ஆனா ஆஞ்சநேயரை பிடிச்சு போன மகாலட்சுமி ஒரு குழந்தையா அனுமன் வரணும்னு வேண்டியிருக்காங்க. அது போல பேசும் குழந்தையா இங்க எல்லார் மேலேயும் வந்து விளையாடுறதா மகாலட்சுமி என்கிட்ட சொன்னாங்க. இங்கே இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் வந்து உங்ககிட்ட ஒரு குழந்தை மாதிரி விளையாடுவார், பேசுவார், உங்களை அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோட வந்து எல்லா விஷயங்களும் செய்வார், உங்கள்கிட்ட சாப்பாடுலாம் கேட்பார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கிற விஷயம்? பெண்கள் வந்து ஆஞ்சநேயரை ரொம்ப கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு முன் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அம்மா வந்து எனக்கு குழந்தையா இருந்தால் தான் பேசும் பிள்ளையா வரணும் அப்படின்னு நான் ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதனால் அந்த பேச்சு அவர் பேசும் பிள்ளையா வரணும். நான் முதல்ல வந்து நீ என் மேலே விளையாடக்கூடாதுன்னு வாக்குறுதி மட்டும் இங்கே சொல்கிறாருங்கிறது என்ன, இதே வாய் தான் சொன்ன மாதிரி இருக்குப்பா. எனக்கு அப்பாற்பட்ட சக்தி வந்து என் உடம்புல வருதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். உனக்கு சந்தோஷம் தான், நீ யார் மேலேயும் விளையாடு, சரியா? அதே மாதிரி நீ எந்த உடம்புலையும் உனக்கு வேண்டியதை சாப்பிடு. இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற அனுமன் பூஜையிலையும் இப்படி நடக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்க நானும் ரெடி ஆயிட்டு இருந்தேன். சாயங்காலம் மகாலட்சுமி மறுபடியும் ஆஞ்சநேயருக்கு அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்திருக்க மகாலட்சுமி பஜனை பாடுவதற்கு தயாரானாங்க.
அப்ப அங்க இருந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. அந்த பெண் பூனேவிலிருந்து குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. இங்க வெளியூர்ல இருந்து மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட பக்தர்கள் வராங்க. இந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஏவல் இருப்பதால இங்க தங்கி இருக்காங்க. மகாலட்சுமி தாளத்தை எழுப்பியபடி பஜனையை ஆரம்பிக்க எல்லாரும் ராமநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. பூனேவிலிருந்து வந்திருந்த பொண்ணும் ராமா ராமான்னு கண்களை இறுக்கி மூடியும் திறந்தும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் அவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்தபடியே என்ன நடக்க போகுதுன்னு உன்னிப்பா கவனிக்க தொடங்கினேன். இந்த பெண்ணுக்குள்ளேயும் மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. இவங்களுக்குள்ளேயும் இப்ப ஆஞ்சநேயர் வந்து இறங்கிட்டாரு. அவங்களோட சேஷ்டைகளும் குரங்கு போலவே மாறுச்சு. அவங்க திடீர்னு தட்டுல இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து ஆக்ரோஷமா ஒரு குரங்கு மாதிரியே சாப்பிட தொடங்கிட்டாங்க. கண்களை ஒரு மாதிரி உருட்டியபடியே பழங்களை சாப்பிட்டாங்க. மகாலட்சுமி பஜனைக்கும் தாளத்திற்கும் ஏற்ப தன்னோட உடலை அசைச்சு ஒரு குரங்கு மாதிரி ஆடியபடியே சாப்பிட்டாங்க. மகாலட்சுமி பாடுறத நிறுத்தி பேச தொடங்கினாங்க. அந்த பெண் ஒரு கையால பழத்தை பிடித்தபடி இன்னொரு கையால பாடலை தொடர்ந்து பாடும்படி செய்கை செஞ்சாங்க. சுத்தி இருக்கிறவங்களையும் ராமநாமத்தை சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் மறுபடியும் ராமநாமத்தை உற்சாகத்தோட கைகளை தட்டி சொல்ல தொடங்கினாங்க. இந்த பிள்ளைகளுக்குலாம் நல்லா பரிசுத்தமாக்கிருவேப்பா. அந்த பெண் ஒரு குரங்கு போல சாப்பிட்றதும் ஒரு குழந்தைய போல அடம் பிடிக்கிறதும் எனக்கு வேடிக்கையா இருந்தது. ஆனா அங்க இருந்த எல்லாரும் அந்த பெண்ணை ஆஞ்சநேயரா தான் பாக்குறாங்க. தமிழ்நாடு அங்க மூலையில இருக்கும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நல்ல பழுத்து இருக்கு, நல்ல பழுத்து இருக்கு. அழகா சுத்தமா சாப்பிடணும். சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? அழகா அமைதியா சுத்தமா சாப்பிடணும். சுத்தமா சாப்பிடணும். எல்லாரும் சிரிப்பாங்க. உன் பிள்ளைய பாரு எப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அமைதியா நல்லா அழகா இந்த பாரு, அழகா அன்பா எடுத்து அன்பா சாப்பிடணும். கொடுக்கிறேன். என் பிறந்த நாளைக்கு வந்து எடுப்பான். பிறந்த நாளைக்கு வந்து எடுப்பான். வருவான் வருவான் வருவான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் போற வழியில இருக்கிற புது சென்னல்குளம் கிராமத்துல இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல வர பக்தர்கள் எல்லாம் குரங்கு போல மாறி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற ஒரு ஆச்சரிய நிகழ்வு நடக்குது. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் குரங்கு போல மாறி சேஷ்டை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பெண் கைகளை பாம்பு படம் எடுப்பது போல 2 கைகளையும் சேர்த்து மின்னல் வேகத்துல ஒரு பாம்பு நடனத்தை ஆட ஆரம்பிச்சாங்க. பாம்பு மாதிரி அந்த பெண் ஆடிக்கிட்டு இருந்தப்போ பின்னால ஒருத்தர் நேரா கீழே படுத்து உருண்டு உடம்ப விரப்பாகி போக எழுந்து நடக்க முயற்சி பண்ணாரு. அவர் உடம்புல யாரு வந்திருக்கான்னு அங்க இருந்தவங்க கேட்டாங்க. ஏற்கனவே குரங்காகவும் பாம்பாகவும் மாறி ஆடிக்கிட்டு இருந்த அந்த பெண் பலமா சத்தமிட்டாங்க.
அவரு முழுசா எந்திரிக்க முடியாம ஒரு குரங்க போலவே மண்டிக்கிட்டு அங்க ஏற்கனவே குரங்காகவும் பாம்பாகவும் ஆடிக்கிட்டு இருந்த பெண்ணோட தலைய அழுத்தி பிடிச்சாரு. அப்ப மகாலட்சுமி அவர் உடம்புல ஹனுமான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. ராமா தான் வந்திருக்காரு, ஏவலை பிடிச்சிட்டாரு. அடி எந்திவிலா அவன் மகேஷ் வாடி பக்கத்துல வா. குட்டி குட்டி ராமா வந்துட்டாரு, ராமா வந்துட்டாரு. ஜெய் அவன் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாயா, ராமா வந்துட்டாரு. அவர் தலையை பிடிச்சு அழுத்தும் போது அவங்கள பிடிச்சிருக்கிற ஏவல் துர்சக்திகள் எல்லாம் நொறுங்கி போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏவல் எல்லாம் பொசிக்கிறனுப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுத்தமாகணும். அந்த பிள்ளைலாம் நிலையே இல்லாம இருக்கு. அங்க இருந்த ஒவ்வொரு பெண்களோட தலையையும் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் தலையை பிடிக்கும் போது ஒவ்வொருத்தங்களும் வலியால துடிச்சு போய் கத்துனாங்க. அவன் என்ன காரணம் இருந்தாலும் குறைக்கணும். எவ்வளவு வேதனையா இருக்கு பாவம். நீ ஈகையானமே இறக்கமானமே. ஆனா அவங்களோட ஏவல் எல்லாம் இந்த அனுமனோட பிடியில மாட்டி அழிஞ்சு போயிடும்னு இவங்க நம்புறாங்க. எல்லாரும் அவர்கிட்ட தானாகவே வந்து தலைய கொடுக்க அவர் எல்லார் தலையையும் அழுத்தி பிடிக்கிறாரு. அவரோட உடல் மொழி ஒரு குரங்கு போலவே மாறிடுச்சு. வெண்ணையையும் அவளையும் முகத்துல அப்பியபடியே சாப்பிட்டாரு. அவரை பார்க்க அனுமன் தான் உண்மையிலேயே வந்த மாதிரி ஒரு தோற்றத்துல அவரோட செயல்கள் இருந்தது. அவர் அங்க நின்னுகிட்டு இருந்த என்ன திடீர்னு கைய காட்டி கூப்பிட்டாரு. நான் ஒரு வித தயக்கத்தோட அவர்கிட்ட போனேன். ஏன்னா என்னோட தலையையும் பிடிச்சு அழுத்திடுவாரோன்னு ஒரு பயம்தான். ஆனா அவர் என்ன அப்படி செய்யல. ஏதோ என்கிட்ட பேசினாரு. ஆனா அவர் பேசினது எனக்கு புரியல. கடைசியா என்ன ஆசையோட பக்தனா ஏத்துக்கிட்டதா என் தலைய பிடிச்சு சொன்னாரு. ஆசையோட பக்தனா ஏத்துக்கிட்டவன என் கையில அவளை கொடுத்து என் பிறந்த நாளுக்கு கண்டிப்பா நீ வரணும்னு என்கிட்ட சொன்னாரு. நானும் வரேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் மெல்ல மயங்கி கீழே விழுந்தாரு. எனக்கு இங்க நடக்கிறது எல்லாம் ஒருவித அமானுஷ்யமா தான் தோணுது. ரொம்ப கூச்சத்தோட தயக்கத்தோட வரவங்க கூட திடீர்னு ஒரு குரங்கு மாதிரியே அவங்க பாடி லாங்குவேஜ் மாறுறதும் ஆஞ்சநேயரா மாறி வாக்கு சொல்றதும் எப்படின்னு எனக்கு புரியல. இங்க இருக்கிற படையல் பொருட்களை ஆஞ்சநேயரே பக்தர்களோட உடம்புல வந்து சாப்பிடாருன்னு இங்க எல்லாரும் நம்புறாங்க. லக்ஷ்மணனின் மனைவிக்கு சரியாகி இன்னைக்கு நிம்மதியா வீடு திரும்புற அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது இவங்க எல்லாம் இந்த கோயில் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அடுத்த அனுமன் ஜெயந்திக்கு நான் இங்க வருவேன்னு ஆஞ்சநேயரா மாறி இருக்கிறவரு எனக்கு சொல்லியிருக்காரு. அது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஆற்றில் கிடைத்த சுண்டி விரல் சைஸ் சிலை சித்தருடைய ஒரு ஆசையினால் தான் இந்த வீட்டுக்கு பாலாவும். 200 வருடங்களுக்கு முன் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்த சம்பவம் நிஜத்தில் நடந்த அதிசயம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.